ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சாண்ட்ராக்கு வந்து வெளியில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கிறிஸ்டோஃபர் ஃபேஸ் அப்புறம் என்னென்னமோ வந்துட்டு அந்த போச்சில் வெளியே அதை வந்துட்டு வியானா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க. பெரிய கிறிஸ்டோஃபர் மூஞ்சி அது இதுன்ட்டு நேற்று நான் அதை வந்து பிரஜனும் சொல்லியிருப்பார். இப்போது அதே மாதிரி வியானாக்கு வெளியில் வந்துட்டு டெய்லர் அங்கிள் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து பயங்கர பிரபலமாக போச்சு இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு இப்போது துஷார் வந்து வியானாவை கலாய்க்கக்கூடிய விஷயங்கள் வருது. டென்ஷன் ஆகுறாங்க வியானா. இங்கே பாரு, வெளியில் இருக்கிற விஷயத்த சொல்லக்கூடாத சொன்னாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வெறி கொண்டு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக உட்காந்துட்ருக்காங்க. பெட்டில் பத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே உட்காந்து அப்படியே பெட்டில் ஆகுது. அப்போ வந்து வியானா வந்து வழக்கம் போல் வந்துட்டு அவங்களுடைய பாஷையில் ஒரு பாட்டு பாடுறாங்க. வழக்கமாக நம்மளுக்கும் புரியல. அப்போ துஷார் கலாச்சாரார், அவர் மேக்கப் போட்டுட்ருக்காரு மனுஷன். டெய்லர் அங்கிள் அப்படின்றாரு. உடனே இவங்க டென்ஷன் ஆகிட்டு, இதை பாரு என்ன வெளி உலக இன்ஃபர்மேஷன்லாம் பிக் பாஸ் சொல்லக்கூடாது சொல்லியிருக்காருல, எதுக்கு நீ இந்த வந்து சொல்கிற அப்படின்னா அவர் உடனே வந்துட்டு நான் படத்தோட டைலாக் தான் சொன்னேன், நான் எனக்கு ஒன்றா சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் கலாய்க்கிறாரு. இந்த பக்கம் ரம்யா இருக்காங்க, அப்சரா, அரோரா எல்லாம் செம்மையாக சிரிக்கிறாங்க. உடனே துஷார் கொண்டுன்னா வந்துடுவாங்களா அரோரா, என்னடா விஷயம், டெய்லர் அங்கிளா? ஆமாம், அது ஒரு படத்தோடது, எனக்கு தெரியுமே, நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவர் திரும்பவும் சொல்கிறார், நான் படத்தோட தான் சொல்கிறேன், உனக்கே கோவம் வருது, நான் ஒன்றும் அந்த மாதிரி தப்பாக ஒன்றும் சொல்லலையே அப்படின்போது இவங்க திரும்பவும் பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, துஷார் வந்தோமா அடக்குடக்கமாக இருந்தோமா, அந்த பக்கம் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணுமா, வாயை மூடிட்டு போனோமான்னு இருக்கணும், என்கிட்ட தேவையில்லாமல் வச்சுக்காத, சும்மா நோண்டுனேன் அப்படின்ற மாதிரி அவங்க கலாய்க்கிறாங்க. அப்போ இவர் வந்து பரவாயில்ல சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் உங்ககிட்ட வந்து வெயிட் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பார்த்துருக்காங்க பொழுது இந்த டெய்லர் அங்கிள்ன்றது. அப்போயே ராணுவ சொன்னார், அந்த இதை கொஞ்சம் பேசுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. செஞ்சுருக்கலாமா? இப்போ வந்து உள்ளே வந்து அந்த மாதிரி பண்ணி இப்பயும் வந்து கொஞ்சம் லைட்டாக முதல் மாதிரி இல்லை, பட் இருக்குது. அதனால் இந்த டெய்லர் அங்கிள்ன்றது வந்து பயங்கர பிரபலமாக போச்சு. அதை வந்து வியானா பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இப்போ அதை சொன்னோடனே செம டென்ஷன் ஆகிட்டாங்க, செம சிரிப்பாக இருந்தது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் வியானா வந்துட்டு அந்த அந்த வாய்ஸை வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அதான் ஃபஸ்ட்டாக அவங்க தான் வெளியே போகிறாங்க போல இந்த பிக் பாஸ் விட்டு. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானா பற்றி என்ன நினைக்கிறீங்க? துஷாரோட அந்த என்ட்ரி எப்படி இருந்துச்சு? நேற்றுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இதை ரசிக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.